எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டம் தரும் 8 12ஆம் ராசிகள். அதாவது காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசிங்கிறது விருச்சிகம், 12வது ராசிங்கிறது மீனம். இந்த 2 ராசிகள் எல்லா ராசிகளையும் விட வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் வலிமையானது அப்படின்னா, இந்த 2 ராசிகள் மோட்ச ராசி அப்படின்னு பேர். அதாவது இந்த பிறப்பினுடைய நோக்கம் நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம போய் அடையக்கூடியது தான் மோட்சம். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமை அடையிறதுக்கு பேர் தான் மோட்சம். அந்த மோட்சம் அடையிறதுக்குரிய ராசிகள் தான் இந்த விருச்சிகமும் மீனமும். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீர் ராசிகளாக வரும். அதனால தான் நீங்கள் பாவத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடல் சார்ந்த பகுதிக்கு போகிறீங்க, கோயில் குளத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ குளம் அப்படிங்கிறது விருச்சிகம், கடல் அப்படிங்கிறது மீனம். அப்போ குளத்துக்கோ கடலுக்கோ போனீங்க அப்படின்னா உங்கள் பாவங்கள் தீரும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? நீரில் தான் பாவத்தை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. உங்கள் கர்ம வினையை விடக்கூடிய சக்தி கடலுக்கும் இந்த குளத்துக்கும் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் தானம் பண்ணாலும் உங்கள் கர்மா கழியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, கோபத்துக்குரிய ராசி விருச்சிகம், சாபத்துக்குரிய ராசி மீனம். அதாவது கோபம் சாபம் அப்படிங்கிறது தான் விருச்சிகமும் மீனமும் சொல்லுது. அதாவது யாரோ ஒருத்தவங்க போன பிறவியில் யாரையா துன்புறுத்தினா அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அந்த கோபத்துக்குரிய வெளிப்பாடு இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதை சொல்லும். சாபத்துக்குரிய வெளிப்பாடு யாராவது ஒருத்தவங்க நீங்கள் துன்புறுத்தி அவங்க சாபம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாபம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, மீன ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சாபத்தை சொல்லும். இதுவே பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க, 8ஆம் பாவகம் 12ஆம் பாவகம்னு சொல்கிறாங்கல்ல. நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்லை. நீ எந்த ராசியை மட்டும்தான் நான் பார்க்குறது, பாவகத்தை நான் பார்க்குறது இல்லை. அது ரியாலிட்டியில் ஒர்க் ஆகிறதுனால அதை நான் எடுத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னுடைய அனுபவத்தில் விருச்சிகம் அப்படிங்கிறத நான் 8வது இடமாகவும், மீனம் அப்படிங்கிறத 12வது இடமாகவும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஒருத்தர் கோவப்பட்டிருக்காரு அப்படின்னா, விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை அது சொல்லுது. சாபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் பாவக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதினா விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்த விஷயத்தில் கோபம் ஏற்பட்டிருக்கும். கோபத்தினால் ஏற்பட்ட தண்டனை கிடைக்கும். மீனராசியினுடைய அதிபதி குரு எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகம் சாபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 1 5 9ன்னு சொல்கிறோம்ல, அதை திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம். அதை பாரம்பரிய ஜோதிடப்படியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னுடைய கருத்தையும் நான் சொல்கிறேன். 1 5 9 பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ 1 5 9 அதிபதியில் ஏதாவது ஒரு அதிபதி இந்த 8ஆம் வீடோடையோ 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டாலோ, 12ஆம் வீட்டோடையோ 12ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டாலோ, பாவக ரீதியாக தொடர்பு கொண்டா அது சார்ந்த பாதிப்பை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு, அல்லது 5ஆம் அதிபதி 12வது இடத்துல இருக்குது அப்படின்னா பாவக ரீதியாக 5ங்கிறது யார்? குழந்தை ரீதியான பாதிப்பை குழந்தை ரீதியான சாபத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுவே ஒரு 4ஆம் அதிபதி 8வது இடத்தோட தொடர்பு, 1 4 7 10ன்னு சொல்கிறோம்ல, கேந்திரஸ்தானம். 1 5 9ங்கிற திரிகோணஸ்தானம், 1 4 7 10ங்கிற கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்திலையோ திரிகோணஸ்தானத்திலையோ இருக்கக்கூடிய அதிபதி 8ஆம் அதிபதியோடையோ 12ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது, 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டா அது சார்ந்த கோபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டா அது சார்ந்த சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ விருச்சிக லக்னம் எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன். அதாவது துலாம் ராசி தான் 12வது ராசி. அப்போ 12ஆம் அதிபதி சுக்கிரனாக வரும். இப்போ இந்த சுக்கிரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரன் குருவோட சேர்ந்துருக்குது அப்படின்னா குரு 5ஆம் அதிபதி. அப்போ சாபம் குழந்தை சாபம் தான் இவருக்கு வந்திருக்கு, குழந்தை ரீதியாக சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே சுக்கிரன் செவ்வாய் கூட சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னமே செவ்வாயினுடைய லக்னம் தான். அப்போ ஜாதகர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி தனக்குத்தானே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அது மூலிமா சாபத்தை இவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அல்லது 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால ஒரு நோயாளியினுடைய சாபம் இவருக்கு இருக்குது. ஒரு நோயாளி சாபம் கொடுத்துருக்காரு,
அப்படின்னு சொல்லலாம். அல்லது கடனாளி வந்து சாபம் கொடுத்துருக்கு, 6ஆம் இடம் வந்து கடன், அப்போ அது மூலிமா வந்து உனக்கு சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வந்து கோபம் சாபம் அப்படிங்கிறது அந்த எந்த அதிபதி 12ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதியோட எந்த அதிபதி வந்து தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்த விஷயத்தில் கோபமோ சாபமோ இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க பாவக ரீதியாக. நான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம்ங்கிறது விருச்சிகம், 8வது ராசி, அதில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த கோபம் இருக்கும். மீன ராசியில் நிற்கக்கூடிய கிரகம் வந்து சாபத்தை சொல்லும். உதாரணத்துக்கு வந்து மீன ராசியில் சுக்கிரன் நிற்குது அப்படின்னா ஒரு பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஒரு கன்னி பெண் சாபம், சுக்கிரனுங்கிறது நடு வயது பெண், அதனால் ஒரு கன்னி பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்கிறோம். விருச்சிக ராசியில் வந்து ஒரு கிரகம் சூரியன் இருக்குது அப்படின்னா ஒரு தந்தை வழி சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த பாவகம் அதிபதி அதெல்லாம் நான் வந்து பார்க்குறது இல்லை. உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுது எடுத்துக்கோங்க, நான் குறை சொல்ல வரல. அது ரியாலிட்டியில் ஒத்து வராதனால எளிமைப்படுத்தி எனக்கு கரெக்டாக வரதை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ விருச்சிக ராசி வந்து எந்தெந்த காரத்துவங்களை குறிக்குது அப்படின்னா, இது ஒரு ஸ்திர ராசி, நீர் ராசி, மோட்ச ராசி, மௌன ராசி, மூல ராசி, நெட்டையாக இருக்கக்கூடிய ராசி, தேல் தான் இது சிம்பிள், குளம் குட்டை பகுதி பொந்து பகுதியை குறிக்கிறது, பழக்கால் ராசி, இது ஒரு பெண் ராசி, மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய ராசி, வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி. இதுதான் இந்த ராசியினுடைய மெயினான காரத்துவங்கள். இது தெரிஞ்சது அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில், இது சார்ந்த இடத்துல, இது சார்ந்த பொருள்களில் மூலியமா வந்து உங்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து கெட்ட விஷயம், கோபம் ஏற்பட்டிருக்கு, சாபம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அதனால தான் கோபம் சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே நீர் சார்ந்த பகுதிக்கு போகிறோம். ஏன் நீர் சார்ந்த பகுதிக்கு போகணும்? ஒரு நெருப்பு ஸ்தலத்துக்கு போனால் சாபம் நிவர்த்தி ஆகாதா அப்படின்னு டவுட் வருது இல்லை? ஏன்னா இயற்கையிலே நீருக்கு தான் வந்து நம்ம உடம்புல வந்து 70% நீர் தான். அப்போ அதில் தான் நம்ம வந்து கர்மம் வந்து சேருது ஈஸியாக. அப்போ அது கழிக்கிறதும் வந்து நீர் சார்ந்த பகுதியில் தான் அந்த கர்மம் வந்து கழியும் அப்படின்னு சொல்கிறதுனால விருச்சிகமும் மீனமும் நீர் ராசிங்கிறதுனால கடல் சார்ந்த பகுதி குளம் சார்ந்த பகுதியில் போய் நம்ம கர்மா கழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரக்கூடிய கான்செப்ட். இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதே விருச்சிக ராசி தான். 8ஆம் பாவகம்னு எடுத்துக்கோங்க. விருச்சிகங்கிறது ஏற்கனவே 8வது இடம்ங்கிறதுனால இதில் நிற்கக்கூடிய கிரகம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அது வந்து இப்போ விருச்சிக ராசி அதிபதி வந்து செவ்வாய். இப்போ செவ்வாயோட நட்பு கிரகமாக இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ குரு, சூரியன் இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு நட்பு கிரகங்கள், செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள். அப்போ வந்து பெரிய பெரிய முன்னேற்றம் வந்து கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து காம சுகம் கிடைக்கும், நல்லா வந்து செக்ஸுவல் ரீதியாக வந்து நல்ல என்ஜாய்மெண்ட் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு இடத்துல பிறந்து வேறு நாட்டில் போய் புகழ் அடைகிறது. இப்போ சுந்தர் பிச்சை இருக்காருன்னா தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் போய் புகழ் அடைகிறார்ல, அர்னால்டு வந்து ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் புகழ் அடைகிறார்ல, அந்த மாதிரி வந்து வேற எங்கேயோ பிறந்து வேற ஒரு கண்ட்ரியில் போய் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு தேடி கொடுக்கும். நல்ல கிரகம் மட்டும் விருச்சிக ராசியில் இருந்தது அப்படின்னா, நட்பு கிரகமாகவோ பாதிக்கப்படாத அமைப்புலையோ ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து ஒரு பெரிய புகழை வந்து தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன இதில் நல்ல விஷயம் அப்படின்னா, மறைப்பொருள் உணர்த்தும். இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் திருட்டுத்தனம் பண்ணுறது, ஏன் என்ன ஃபோர்ஜரி பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிறது, மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து தேடி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே தெரியும். புதையல் மாதிரி எல்லாமே தெரியாத விஷயங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த விஷயங்கள் வந்து அது இப்போ உதாரணத்துக்கு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து தேடி எடுத்துருவார். அதே மாதிரி எந்த கிரகம் வந்து விருச்சிக ராசியில் இருக்கோ அது சார்ந்த தொழிலில் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து ஈஸியாக வந்து இவரால் கண்டுபிடிக்க முடியும். சூதாட்டம், அதே மாதிரி வந்து ஃபோர்ஜரி பண்ணுறது, ஏமாத்துறது, விற்கிறது, அதை பிடிக்கிறது எல்லாமே வந்து இந்த விருச்சிக ராசி சொல்லுது. இவங்களுக்கு மெயினாக எது வரும் அப்படின்னா கருப்பையில் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறோம். எப்பயுமே 8வது ராசிங்கிறது வந்து மறைஞ்சிருந்து புகழ் தரக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் இருந்து இயக்குறாருல, அந்த மாதிரி மறைஞ்சிருந்து இப்போ பின்னணி பாடகர்கள்னு சொல்கிறாங்களே, மறைஞ்சிருந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அது மூலிமா வெற்றி பெறுறது, வேறு இடத்துல போய் மறைஞ்சு போய் நம்ம சக்ஸஸ் ஆகிறது, ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல தெரியாத இடத்துல போய் புகழ் பெறுறது, மறைமுகமான இடத்துல பாதிப்பும் வரும். கருப்பையில் வந்து அடிக்கடி பிரச்சனை வரும். எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த கருப்பையில் வந்து பிரச்சனை ஏற்படும். அது டீட்டெயில்டாக ஒவ்வொரு கிரகமும் இதில் இருக்கும்போது என்ன நடக்குங்கிறத தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து பொதுவான பலன்கள். அடுத்து மீன ராசி பார்க்கும்போது சாபத்தை குறிக்கிறது. இது வந்து ஒரு உபயராசி, நீர் ராசி, மோட்ச ராசி, மௌன ராசி, ஜீவன ராசி, குட்டை பகுதியை குட்டையான ராசி, ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய ராசி, மீன்களை குறிக்கிறது, பாதத்தை குறிக்கிறது, கடல் பகுதி, காலற்ற ராசி, வெளிநாடு, வடக்கு திசையை குறிக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இது ராசிக்கு குறிக்கக்கூடிய காரத்துவங்கள். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தன் இதில் ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசியில் எந்த கிரகம் நின்னாலுமே அதிர்ஷ்டம் தான் அப்படி எடுத்துக்கலாம். அதை தப்பாக எடுத்துக்கிட்டால் சாபம்னு எடுத்துக்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தன் சேர்த்து வச்ச சொத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சொத்தை ஃபுல்லாக அழித்து இவர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது வந்து அயன சயன போக சுகம்,
நிறைய பெண்களோட அயன சயனமாக வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மீனராசிக்கு இருக்குது. அப்போது வந்து நல்லா வந்து தூக்கம் வரும், நல்ல வேறு நிறைய கண்ட்ரிஸ் வந்து சுற்றி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், காமசுகமும் கிடைக்கும், நிறைய பெண்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும், நிம்மதியான வாழ்வு கிடைக்கும், ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சேர்த்து வச்சு சொத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும். இறந்த பின்பும் புகழ் அழியாமல் இருத்தல். ஒருத்தர் வந்து இறந்துட்டார்னா இறந்ததுக்கப்புறமும் 100 வருஷத்துக்கு இந்த உலகம் தன்னுடைய புகழை பேசுதில்ல, அதுவுமே வந்து இந்த மீனராசி தான் சொல்லுது. மீனராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அழியா புகழை வந்து கொடுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து மீனராசியில் இருக்குது அப்படின்னா உச்சம் நீச்சலாம் பார்க்க தேவையில்லை. புதன் வந்து மீனராசியில் இருக்குன்னா புதன் சார்ந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த தொழிலில் வந்து நீங்கள் அழியா புகழ் வாங்குவீங்க. இறந்ததுக்கப்புறம் பல தலைமுறைகள் வந்து உங்கள் பேரை சொல்லும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மற்றவர்களின் சொத்தை அனுபவித்தல், காமசுகம் மூலம் நிறைய பெண்களை அனுபவித்தல், நிறைய மோசமாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மீனராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தப்பான பாதையில் போய், ஏன்னா வந்து ஒரு லாட்ஜஸ்ஸு, ஒரு தண்ணி அடிக்கக்கூடிய இடம், மறைஞ்சிருந்து செய்யக்கூடிய தப்புகள் எல்லாமே செய்கிறதுனால தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணமான பொண்ணை விட்டுட்டு வேறு பெண்களோட தொடர்பு கொள்வதும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து செய்யும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். குதிகால் பாதத்தில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பாவத்தை கழிக்கிறதுக்கும் இந்த கடல் சார்ந்த பகுதி வந்து மீனராசி வந்து யூஸ் ஆகும். மீன்களுக்கு வந்து நிறைய தானம் பண்ணாலும் அந்த சாபம் கழியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. நல்லது என்ன அப்படின்னா மோட்ச ராசின்னு சொல்லப்படுது. மறைக்கப்பட்ட உண்மைகள், முக்தியடைகிறதுக்குரிய எல்லா வழிகளும் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா புலப்படும். அதில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து தெளிவடைவாங்க. இப்போ உதாரணத்துக்கு புதன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், சூரியன்னா அதிகாரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வந்து இருப்பார். அதே சந்திரன்னா கலைநயம் மிக்கவராக இருப்பார், அதாவது வந்து நிறைய கற்பனை திறன் மிக்கவராக இருப்பார். அப்போ ஒவ்வொரு கிரகம் இருக்கும்போது அது சார்ந்த விஷயத்தில் தெளிவடைஞ்சு, அது சார்ந்த விஷயத்தில் மறைமுகமாக மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து கண்டறிஞ்சு அதை செயல்படுத்தக்கூடிய விதம் வந்து இவருக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து பெண் கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே பெண் ராசி. இதில் பெண் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பெண்களோட தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ராகு கேது வந்து விருச்சத்தில் மீனத்தில் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாருமே கண்டும் காணாத விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிப்பார். நிறைய தப்புகளும் பண்ணுவார், நல்ல சுகங்களை அனுபவித்து எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மையும் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை கடைசியில் வந்து எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ராகுக்கு எது இருந்தால் அதில் பாதிப்பையும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து நல்லது, ரொம்ப நல்லது பண்ணி யாருமே கொடுக்க முடியாத சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சொத்தையும் அனுபவிக்கக்கூடிய திறனையும் சுற்றி பார்க்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்டையும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசி கெடுக்கிறதுக்கும் தயங்கிறது இல்லை. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பெண் கிரகங்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பெண்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நிறைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய இது வந்து கிடைக்கும் அவருக்கு. இப்போ பீச் ரிசார்ட்டு இந்த மாதிரி வந்து தீவுகள் அது சார்ந்த விஷயத்தில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இந்த 2 ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து செஞ்சு கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் நிறைய சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு மறைமுகம் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் வந்து கெட்டதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லேன்னா மறைஞ்சிருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் தான் விருச்சிகமும் மீனமும். அதனால் வந்து எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டுமே நைட்டில் தான் நடக்குது. இது வந்து ஜனன ராசி, இது வந்து போக ராசி. அப்போ வந்து எல்லா சுகங்களும் வந்து நைட்டில் தான் நடக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டினா நிம்மதி போயிடும். இப்போ ஒரு பர்சனாலிட்டி இப்போ நல்லா பாப்புலராக இருக்காங்க அப்படின்னா நிம்மதி இல்லாமல் தான் எங்கேயும் கடைக்கு போக முடியாமல் தெரிவாங்க. ஆனால் இந்த மாதிரி மறைமுக இது வந்து எங்களால் மறைஞ்சிருந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு லைஃப்பை ஓட்டிடுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. புகழ் வந்து மறைமுகம் புகழ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மறைஞ்சதுக்கப்புறம் புகழ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறைவான இடத்துல தெரியாத இடத்துல போய் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த 2 ராசிகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீருங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த 2 ராசியில் நல்ல கிரகங்கள் கிடையாது. எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது நடக்கும். ஆனால் அது சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண் கிரகங்களாக இருந்தால் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ 8-12ங்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.